ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற ஒரு டயக்ராம் படத்தை பாருங்க, நன்றாக பாருங்க. அதை நான் ஒன்றா சொல்றேன். அப்போ உங்களுக்கு என்னன்னா பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, ஃபியூச்சர் டென்ஸ்னா என்னன்னு புரியும். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், அப்புறம் வருங்காலம், இந்த மூணுலையும். இப்போ வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வேர்ப் என்ன எடுத்துக்கலாம், ரன் எடுத்துக்கலாமா, இல்ல ஈட் எடுத்துக்கலாமா? ஈட் எடுத்துக்கலாம், சரியா? ஈட். அதை வந்து நிகழ்காலத்தில் எப்படி சொல்றது, கடந்த காலத்தில் எப்படி சொல்றது? இப்ப நேற்றுக்கு 5 நிமிஷம் முன்னாடி, இல்ல 1 hour முன்னாடி, போன வருஷம், போன மாசம், எதா இருந்தாலும் அது கடந்த காலம். இப்ப நம்ம வந்து நீங்க என்ன நினைச்சுக்கணும், இப்ப நீங்க வந்து திங்கட்கிழமை 12 மணிக்கு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கணும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்ன, முந்தின நாள், கடந்த காலம். இப்ப 12 மணிக்கு இருக்கீங்க. இப்போ 12 மணிக்கு நம்ம மண்டே 12 மணிக்கு, திங்கட்கிழமை 12 மணிக்கு இருக்கீங்க. 11:55 என்ன, கடந்த காலம், அது பாஸ்ட் டென்ஸ். புரியுதா? இப்போ நான் அந்த காலத்தை மறுபடியும் சொல்றேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதுக்கு அடுத்த லைன்ல 12 noon போட்டிருக்கேன். அதாவது மத்தியானம் 12 மணின்னு அர்த்தம். சரி, இப்ப நம்ம 12 மணில இருக்கோம்னு நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து கீழே பாத்தீங்கன்னா 11:30, 12 மணிக்கு இருக்கோம். நம்ம 11:30 நடந்ததுன்னா அது கடந்த காலம். இப்ப வந்து 11:55 நடந்துச்சு, அதுவும் கடந்த நாள் தான், கடந்த காலம் தான். 11:55 நடந்தாலும் 12க்கு 1 நிமிடம் முன்னாடி, 12க்கு 1 நிமிடம் முன்னாடி என்ன, 11:59, அதுவும் கடந்த காலம் தான். இப்ப இது பூராமே பாஸ்ட் டென்ஸ் வரும். அதனால அது பிராக்கெட் போட்டு, மேல பிராக்கெட் போட்டு பாஸ்ட் டென்ஸ் போட்டிருக்கேன். இப்ப 12 மணி, அதாவது 12 noon, இப்ப நம்ம இருக்கிற டைம் நினைச்சுக்கோங்க. அது வந்து இப்ப நிகழ்காலம். அதுல எப்படி சென்டென்ஸ் சொல்றது என்ன? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 12:05க்கு, 12:01க்கு, இல்லைன்னா அடுத்த நாள் டியூஸ்டேக்கு, அது அடுத்த மாசம், அடுத்த வருஷம், எதுனாலுமே வந்து அது ஃபியூச்சர் டென்ஸ். தமிழ்ல என்ன சொல்றோம், வருங்காலம். இப்ப புரியுதா? பாஸ்ட் டென்ஸ்னா கடந்த காலம், பிரசன்ட் டென்ஸ்னா இப்ப நிகழ்காலம், நிகழ்காலம். அதுக்கு அடுத்து வர்றது புறமே வருங்காலம். என்னது, வருங்காலம். இப்ப புரிஞ்சுச்சா? பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இதுல எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறது? இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், ரன் இல்லைன்னா ஒரு ஈட் எடுத்துக்கிறோமே, ஈட் எடுத்துக்கிறோம். ஈட் வந்து வேர்பு. வேர்புனா வினைச்சொல், ஒரு செயல். இப்போ நான் சாப்பிடுகிறேன். அப்ப அது நிகழ்காலமா, கடந்த காலமா, வருங்காலமா? நிகழ்காலம். அதனால தெரியும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது, ஐ ஈட், ஐ ஈட்னு சொல்றோம் இல்லையா? ஐ ஈட் என்று சொல்கிறோம். அதே வந்து இப்ப நம்ம வந்து ஐ ஈட், வி ஈட் அப்படி சொன்னா என்னது, நாங்கள் சாப்பிடுகிறோம். தமிழ்ல வந்து அந்த இது, அந்த சாப்பிடுற வார்த்தை இருக்கு இல்லையா, சாப்பிடுதல், சாப்பிடுதல், ஈட்டுங்கிறது சாப்பிடுதல் இல்லையா? அந்த வார்த்தை வந்து ஹிரோம், சாப்பிடுகிறோம். அப்ப ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது, அதாவது பலர்பால், பன்மை. அதாவது ஒருத்தர் சொன்னா நான் சாப்பிடுகிறேன், நாங்கள் ஒரு 4-5 பேர், 2 பேருக்கு, ஒரு ஆளுக்கு மேல இருந்தா அது வந்து பலர்பால், ப்ளூரல் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது என்னது, ப்ளூரல் சொல்லுவோம். அப்ப அதை பாருங்களேன், அங்க வந்து சாப்பிடுகிறோம் போடும். நான் மட்டும் சொன்னேன்னா சாப்பிடுகிறேன். நிறைய பேரை பற்றி சொல்ல போதுன்னா சாப்பிடுகிறோம் அப்படி சொல்றோம் இல்ல. அப்ப இந்த தமிழ்ல வந்து அது மாறிடுது. இங்கிலீஷ்ல வந்து அந்த ஐயும் வி மட்டும் தான் மாறும். மற்றபடி ஈட்டுங்கிறது அதே தான். நாங்கள் சாப்பிடுகிறோம் சொன்னாலும் ஈட்டு தான். ஆனா அதுக்கு என்ன, வி போட்டுருவோம். ஐ போட்டோம்னா நான் சாப்பிடுகிறேன். தே ஈட் அப்படின்னா அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அந்த ஈட்டுக்கு கிறார்கள், சாப்பிடுகிறார்கள் அப்படி வந்துடும் இல்லையா? அதான் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்குள்ள வேறுபாடு. இப்போ நிகழ்காலத்துல ஐ சி, வி சி, யூ சி, யூ சி, ஹி சி, இட் சீஸ், தே சீன்னு பார்த்தோம். இதே இது பாஸ்ட் டென்ஸா இருந்தா, ஒரு 5 நிமிஷம் முன்னால பேசுறேன், 1 நிமிஷம் முன்னாடி பேசுறேன், 1 வருஷம் முன்னாடி பேசுறேன் அப்படின்னா என்னது, அது கடந்த காலம். அப்ப என்ன பண்றது, இந்த சி வந்து சாவா மாறும். ஐ சா, வி சா, யூ சா, யூ சா, தே சா, ஹி சி, இட், அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றது, தே சாதம். அதெல்லாம் மட்டும் மாற்றம் இல்லை. சரியா? இப்ப முன்னால வந்து பிரசன்ட் டென்ஸ்ல என்ன பார்த்தோம்,
சீஸ் மாறும் சொல்லலாம். ஆனா பாஸ்ட் டென்ஸ்ல இது மாறாது. ஐ சா, வி சா, யூ சா, தே சா, ஹி, ஷி, இட், சா தான். அது வந்து எஸ்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது பிரசன்ட் டென்ஸ்க்கு மட்டும் தான். நிகழ்காலத்துக்கு மட்டும் தான் எஸ் சேர்க்கணும். தேர்ட் பர்சனுக்கு ஹி, சி, இட்டுக்கு சீஸ், ஷி சீஸ், ஹி சீஸ், இட் சீஸ் சொல்லணும். சரியா? தே சி தான். அதுல ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. இப்ப நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? பாஸ்ட் டென்ஸ்லாம் இறந்த காலம், சாரி அது இறந்த காலம் சொல்லக்கூடாது இல்லையா? கடந்த காலம்னு சொல்லிட்டோம். கடந்த காலத்துல வந்து ஐ சா, வி சா, யூ சா, ஐ மீன் யூ சா, ஹி, ஷி, இட் சா, தே சா. புரியுதா? நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இந்த ஒவ்வொரு வேர்பையும் நம்ம பிரிக்க தெரியணும். இப்ப வந்து சி இருக்குது. அது எப்படி? சி இஸ் ஈக்குவல் டு டூ பிளஸ் சி. ஏன் டூ பிளஸ் சியா பிரிக்கிறோம்னா, இப்ப நான் பார்க்கிறேன், ஐ சி, ஐ சின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஐ டூ நாட் சி ஆர் ஐ டோன்ட் சி. ஐ டோன்ட் சீன்னு சொல்றோம். ஐ டோன்ட் சி, ரைட்டா? அதுக்கு தான் அந்த டூ நாட், அந்த டூ வந்து டூவும் சீயும் இருக்கு இல்லையா? அதை நாட் சேர்த்து இடையில சேர்த்து அதை வந்து நெகட்டிவ் சென்ஸா மாத்திரம். நான் போகலை, நான் பார்க்கலை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஐ சீனா நான் பார்க்கிறேன், ஐ டூ நாட் சி ஆர் ஐ டோன்ட் சி. ஐ டூ நாட் சீன்னு சொல்லலாம். ஆனா பேச்சு வழக்கில் ஐ டோன்ட் சீன்னு சொல்றதுதான் எளிமையா இருக்கும். ஸ்பீடு கிடைக்கும் நமக்கு, வார்த்தை பேசும்போது, சென்டென்ஸ் பேசும்போது உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். அதனாலதான் ஐ டோன்ட் சீன்னு சொல்லுவோம். அப்ப அந்த டோன்ட் வர்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்? டூ பிளஸ் சி தெரிஞ்சாதான். நான் சொல்லிக் கொடுத்த ரெண்டாவது காலம். ஃபர்ஸ்ட் இது வந்து நான் என்ன போட்டிருந்தேன்? ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரல், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரல் எல்லாம் கொடுத்துருங்க. அடுத்து வந்து டூ பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு சி, டிட் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு சா, டஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு சீஸ், ஹி சீஸ், ஹி ஷீஸ், சி சீஸ், இட் சீஸ். அது மாதிரி இது ரெண்டு காலம். அதுக்கு அடுத்த முக்கியமான காலம் இப்ப நான் காமிக்கிறது இந்த இடத்துலயா இது. அதாவது பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன, எப்படி யூஸ் பண்றது, சென்டென்ஸ் யூஸ் பண்றது. அதே மாதிரி அதுக்கும் நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நான் வந்து பார்த்தேனா. ஓகே, டூ ஐ சி, நான் பார்த்தேனா, நான் பார்க்கிறேனா. ஐ மீன் அது வந்து எப்படின்னா நான் பார்க்கிறேன். டூ ஐ சினா நான் பார்க்கிறேன். இது வந்து கொஸ்டின். இது எப்படிப்பட்ட கொஸ்டின்? பாசிட்டிவ் கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் இருக்குது, நான் பார்க்கவில்லையா, டோன்ட் ஐ சி. என்னது இது? டோன்ட் ஐ சி, ரைட்டா? அப்ப நான் பார்த்தேனான்னு கேட்கலாம், நான் பார்க்கிறேனான்னு கேட்கலாம், இல்ல நான் பார்க்கலையா. ரெண்டுக்கு ஆன்சர் ஒண்ணுதான் இருக்கும். அது பதில் வந்து ஆமா இல்லதான். நான் பார்த்தேனா அப்படின்னு கேட்டா ஆம் சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் பார்க்கலையான்னு சொல்லுவாங்க, அதுக்கும் ஆம் சொல்லுவாங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன? ஐ சி பாக்குறோம், அது வந்து ஐ டோன்ட் சி பாக்குறோம், நெகட்டிவ் சென்டென்ஸ் அது. அப்புறம் டூ ஐ சி, இந்த டூ ஐ சி வர்றதுக்கெல்லாம் வந்து அந்த டூ பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு சி தெரியணும், டிட் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு சாங்கிறது தெரியணும். அதே மாதிரி சீஸ்ங்கிறது வந்து டஸ் பிளஸ் சி தெரியணும். அதை நான் வந்து கிளியரா மறுபடியும் இன்னொரு இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இப்ப அதை போய் படிக்க போறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? பயனுள்ளதா இருந்ததா? அடுத்து பிராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் 004 வரப்போகுது. அதுல நம்ம என்ன பார்க்க போறோம்? ரிஹர்சே சீட். நான் இப்ப இந்த இடத்துல காட்டுறேன். ரிஹர்சே சீட் அப்படின்னு தெரியுதா? புரியல? வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் பிராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோட் நம்பர் 004, பிராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோட் 004 விரைவில் வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.